ஹாய் டியர், டுடே வந்துட்டு நம்ம பிடிஎஸ்க்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் வந்துட்டு நான் உங்களுக்கு தமிழில் போட்டுறேன். சரி ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் இன்றைக்கி வந்துட்டு நம்ம சஞ்சு குட்டிக்கு வந்துட்டு ஹாப்பி பர்த்டே. ஸோ ஹாப்பி பர்த்டே குட்டிமா, லைஃப் லாங் ஹாப்பியாக இருங்க. ஸோ உங்களோட மம்மி சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு வந்துட்டு பிடிஎஸ் பிடிக்கும்னு சொல்லி, அண்ட் உங்களுக்கு எஃபெக்ட்னு என்னென்னு தெரியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் அந்த டீப்பாக உள்ள போக வேணாம், ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்டோரியாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஹாப்பி பர்த்டே சஞ்சு குட்டி. ஸோ ஸ்டடிக்கெலாம் போகலாம். அண்ட் டியர், இது வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்ம நார்மலாக பார்க்குற பேப்பரை இது கொஞ்சம் வேறு மாதிரி போடுறேன். ஓகேவா? ஸோ ஸ்டடிக்கெலாம் போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய வீடு அப்படியே அரண்மனை மாதிரி இருக்குது. அங்கே வந்துட்டு வெளியே கார்டன் இருக்கும். ஸோ அந்த கார்டனில் ஃபுட்பால் விளையாடுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி பசங்க ஒரு 7 பேர் அப்படியே கொஞ்சம் பெரிய பையன் கொஞ்சம் சின்ன பையன் அந்த மாதிரி வந்துட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அதில் 4 பேர் வந்துட்டு அந்த ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கிறாங்க. மிச்சம் 3 பசங்க குழந்தைங்க இருக்குல்ல, ஸோ அவங்க வந்துட்டு ரொம்ப குட்டியாக இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒரு இடத்துல உட்காந்துட்டு அந்த கையை வச்சு அக்கு பக்கம் அந்த மாதிரி விளையாடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்துட்டு வீட்டுக்குள்ளேருந்து பயங்கரமாக அலற சத்தம் கேட்குது. ஸோ ஜின் வந்துட்டு பெரிய பையன். ஓகேவா? ஸோ இந்த 7 பேர் நம்ம பிடிஎஸ் தான். ஸோ ஜின் வந்துட்டு பெரிய பையன். அவருக்கு அம்மா சத்தம் கேட்டதுமே என்ன இது அம்மா சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. ஸோ அதுக்கு பின்னாடியே வந்துட்டு நம்ம ஹோபி அண்ட் யூங்கியுமே வந்துட்டு ஓடுறாங்க. ஸோ நம்ஜன் வந்துட்டு இவங்க 3 பேர்த்தோட கொஞ்சம் சின்ன பையன், அண்ட் இவங்க 3 பேர்த்தோட கொஞ்சம் பெரிய பையன். ஓகேவா? ஸோ மிடில் ஆஃப் த சைல்டு இந்த ஃபேமிலி. ஸோ அவருக்கு ஒன்றுமே புரியல. அவங்க 3 பேர்த்துக்கு அம்மா கத்துறாங்கன்னு அது தெரியுது, இந்த 3 பேர்த்துக்கும் எப்படி சொல்கிறது எதுவுமே தெரியல. ஆனால் மிடில் வந்துட்டு நம்ஜூன் என்னாச்சு ஏன் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் நின்றுருக்காரு. இப்போ வந்துட்டு அவங்க 3 பேர் ஓடவும் கரெக்டாக உள்ளே போய் பார்த்தா நம்ம ஜென் இருக்காங்க. ஸோ பிடிஎஸோட அம்மா இருக்காங்களோ, அவங்க வந்துட்டு ஸ்டெப்பில் இருந்து அப்படியே வலிக்கி விழுந்துட்டாங்க. ஸோ வலிக்கி விழுகவும் அவங்க வயிற்றுலேருந்து நிறையா ப்ளட்டாக போயிட்டுருக்கு. ஸோ தலையிலையும் அடிபட்டிருக்கு. ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு கன்சீவாக இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க தலையெல்லாம் ரொம்ப ப்ளட் ஆகிட்டு இருக்கவும் இவங்க 3 பேர் ரொம்பவே பயந்துடுறாங்க. ஸோ பயந்து உடனே வந்துட்டு அம்மான்னு சொல்லிட்டு அவங்க போய் அழுதுட்டு இருக்கவும் ஜின்க்கு உடனே தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க. உடனே போய்ட்டு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உடனே இவங்க போய்ட்டு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுறாங்க. ஒரு அரை மணி நேரத்தில் ஆம்புலன்ஸும் வருது. ஸோ அவங்களோட அம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. வயிற்றுல வேற ரொம்ப அடிபட்டுருச்சு. ஸோ எல்லோரும் ஒரு மாதிரி பயந்துட்டுருக்காங்க. இப்போது அம்மா கூட வந்துட்டு யார் போயிருக்காங்கன்னா நம்ம ஜின்னும் இவங்கயும் போயிருக்காங்க. ஸோ நம்ம நம்ஜூனும் ஹோபியும் இந்த 3 குட்டி பசங்க இருக்காங்களா, ஸோ அவங்கள பார்த்துக்கணும். ஸோ அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ஜூன் கேட்குறாரு ஹோபிக்கிட்ட, அம்மாவுக்கு என்னாச்சு, ஏன் அழுதாங்க, என்ன ஒரே ரத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அம்மா மேலேருந்து விழுந்துட்டாங்க, அடிபட்டுருச்சு, ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்காங்க, சீக்கிரம் சரி பண்ணிட்டு வந்துடுவாங்க, அது வரைக்கும் தம்பிங்க நல்லா பார்த்துக்க சொல்லி ஜிந்தானா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஹோபி சொல்கிறாரு. ஸோ இதையெல்லாம் வந்துட்டு நம்ஜூன் கேட்டுட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த 3 குழந்தைங்களும் ஒன்றுமே தெரியாமல் விளையாடிட்டு இருக்குதுங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து உங்களோட அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு அப்பா நம்பர் கொடுத்து ஹாஸ்பிட்டல்லேருந்தே கால் பண்ண சொல்கிறாங்க. ஸோ உங்களோட ஆக்சுவலாக பிடிஎஸோட அப்பா இருக்காங்களோ, ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு வராங்க. வந்ததுமே ஹாஸ்பிட்டலில் டாக்டரை பார்த்து பயங்கரமாக திட்டுறாங்க. ஆல்ரெடி வந்துட்டு 7 குழந்தை பிறந்திருக்கு, நீங்கள் வந்துட்டு உங்களோட விருப்பம் தான், நாங்கள் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அவங்க ரொம்ப ஹெல்த்து வந்துட்டு வீக்காக இருக்காங்க. ஸோ திரும்ப வந்துட்டு இவ்வளோ அடுத்தடுத்த ஒரு பேபி வந்துட்டு பான் பண்ணிக்கணும்னு நினச்சா அது எப்படிங்க, அவங்களும் மனுஷங்களா இல்லை மெஷினா, ஏங்க இப்படி எல்லாம் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக திட்டுறாங்க. ஸோ அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. ஏன்னா அவருக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு வேணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை. அட் த சேம் டைம் பிடிச்சோட அம்மாவுக்கும் வந்துட்டு ஒரு பொண்ணு வேணும் அப்படிங்கிறது ரொம்பவே ஆசை. அதனால் வந்துட்டு 2 பேரும் சரி ஓகே பொண்ணு பிறக்க வரைக்கும் இப்போ நம்ம வந்துட்டு குழந்தை பெற்றுக்கலான்ட்டு பெற்றுக்கிட்டே இருந்திருப்பாங்க. கடைசியாக ஜங்குக்கே பிறந்திருப்பாரு. ஆனாலும் வந்துட்டு ஜங்குக்காவது பொண்ணு நினச்சிருப்பாங்க. ஆனால் அதுவும் பையனாக போச்சா. ஸோ அடுத்த ஒரு பேபி வந்துட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் வந்துட்டு கன்சீவாக இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ டாக்டர்ஸ்லாம் ரொம்பவே அறக்க பறக்க ஓடிட்டுருக்காங்க. ஏன்னா வந்துட்டு பிடிஎஸோட அம்மாவுக்கு ரொம்பவே உடம்புக்கு முடியாமல் இருக்குது. அதனால் ரொம்பவே அறக்க பறக்க ஓடிட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா அவங்க வந்துட்டு வெளில வராங்க. ஸோ வெளில வந்து ஒரு குழந்தைய வந்து கையில் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அந்த குழந்தைய ஃபஸ்ட்டு யார் வாங்குறாங்க அப்படின்னா நம்ம ஜின்னும் இவங்கையும் தான் வாங்குறாங்க. ஸோ பார்க்குறாங்க, அப்படியே க்யூட்டாக அப்படியே அழகாக இருக்குது. ஸோ பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் கரெக்டாக அந்த நர்ஸ் வந்துட்டு ஆமாம் ஃபைனலாக உங்களுக்கு பொண்ணே பிறந்துச்சு, இதுக்கப்புறமாவது ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு போகிறாங்க. ஸோ பிடிஎஸோட அப்பாவுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. கடைசியாக வந்துட்டு நம்ம ஆசைப்பட்ட மாதிரி பொண்ணு கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நான் என்னோடய ஒய்ஃபை பார்க்கலாமான்னு கேட்குறாங்க.
கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. ஸோ ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு அவங்கள பார்க்கறதுக்காக ஜின், யோங்கி அப்புறம் பிடிஸோட அப்பா இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு போகிறாங்க. ஸோ போயிட்டு நல்லாவே பேசுகிறாங்க அவங்களோட அம்மா. ஸோ ரொம்ப ஹாப்பியாக அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறப்போ, ஃபைனலாக நமக்கு ஆசைப்பட்ட மாதிரி பொண்ணு பிறந்துட்டா, அவளோட பேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ பிடிஸோட அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு குழந்தை பிறந்தா சஞ்சு அப்படின்னு சொல்லி வைக்கணும்னு ஆசை. ஏன்னா வந்துட்டு அவரோட பிடிஎஸோட அப்பா வந்துட்டு கொரியன் பர்சன் அண்ட் அவங்களோட அம்மா வந்துட்டு இந்தியன் பர்சன். 7 பசங்களுக்கு கொரியன் பேர் தான் வச்சுருப்பாங்க. அட்லீஸ்ட் நமக்கு ஒரு பொண்ணு வேணும், அவளுக்கு அது நம்ம இந்தியன் பேர் வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பாங்க. ஸோ அதனால் நான் வந்துட்டு சஞ்சுன்னு வைக்கலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ நல்லாவே பேசிகிட்டு இருக்கிறப்போ சடனாக அவங்களுக்கு வீசிங் வந்துடுது. ஸோ என்னாச்சுன்னே யாருக்கும் புரியல. ஜின்னெல்லாம் ரொம்ப பயப்படுறாரு. குழந்தை வேறு கையில் வச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஸோ அம்மா அப்படி ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்ட்டு டாக்டர்லாம் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. என்ன பண்ணி ஏது பண்ணியுமே அவங்களால வந்துட்டு டாக்டர்ஸால் அவங்களோட அம்மாவை காப்பாற்ற முடியல. ஸோ அவங்க வந்துட்டு அங்கே ஸ்பாட்லேயே இறந்துடுறாங்க. ஸோ ஒரு மாதிரி இப்போது பிடிஎஸோட அப்பாவுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம், நம்ம கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கணும். ஸோ ஒரு பொண்ணு வேணும்னா நம்ம அடாப்ட் கூட பண்ணியிருந்துருக்கலாம். ஜஸ்ட் நம்ம வந்துட்டு நம்மளோட சுயநலத்துக்காக வைஃபை இறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் இப்படி தான் ஒரு 1 வீக் ஆகிருக்கும் அவங்களோட ஃபியூனரல்ஸ் எல்லாம் முடியுது. ஸோ 4 பசங்களுக்கும் ஒரு அளவுக்கு தெரியும் அம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த குட்டி பசங்க 3 பேர்த்துக்கு எதுவுமே தெரியல. அடிக்கடி அதுவும் வந்துட்டு ஜங்குக்கு ஜிமின்லாம் வந்துட்டு அம்மா அம்மான்னு சொல்லிட்டு ரொம்ப அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ டே வந்துட்டு ரொம்ப சுட்டி பையன் விளையாடிட்டே இருப்பான், அதனால் கண்டுக்கிறது இல்லை. பட் ஜிமின் அண்ட் ஜங்குக்கு 2 பேருக்கும் வந்துட்டு அம்மானா ரொம்ப உயிரா. ஸோ அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்கள சமாளிக்கிறதே அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் ஜின் இவங்க 4 பேர் வந்துட்டு கொஞ்சம் மெச்சூர்டாக்குறனால அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனாலும் கஷ்டம் எல்லாம் கிடையாது. ஸோ இப்படி தான் இவங்க 7 பேரும் சேர்ந்து அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒன் டே வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போகிறப்போ அவங்களோட அப்பாவுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிடும். எங்கே பார்த்தாலும் அவங்க ஒய்ஃபை பார்க்குற மாதிரி இருக்கும். கார் ஓட்டுறப்போ பக்கத்தில் அவங்க உட்காந்து பேசிட்டு வருது. ஆனால் அவங்க கன்சீவாக இருக்கப்போ இது நம்மளோட பொண்ணு, அவள் பேர் சஞ்சு அப்படிதான் சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வரும்போது அவங்க ஒரு மாதிரி அந்த ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கில் போயிட்டு அவர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, காரோட ஆப்போசிட்டில் ஒரு ட்ரக் வந்துட்டுருப்போம். அது தெரியாமல் இடிச்சு ஒரு மாதிரி அந்த காரை கொண்டு போய் அந்த ட்ரக்கில் இடிச்சிருவாங்க. ஸோ ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிட்டு அங்கேயே அவரும் இறந்துடுவார். ஸோ இந்த நியூஸ் வந்துட்டு நேராக ஜின்க்கு வந்துட்டு வீட்டில் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க, ரிலேட்டிவ் எல்லாம். அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அண்ட் இப்போ வந்துட்டு அவ்வளோ பெரிய வீடு, எல்லா சொத்தும் வந்துட்டு பசங்க பேரில் தான் இருக்கும், அம்மா அப்பா அடுத்தது பசங்களுக்குன்னு. ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு பொண்ணு பிறந்தே இருக்க மாட்டாள். ஸோ அவளோட பேரில் எதுவும் எழுதியிருக்க மாட்டாங்க. பட் இவங்க 7 பேர்த்து பேரில் வந்துட்டு அந்த வீடு மொத்தமுமே நாங்கள் எழுந்ததுக்கப்புறம் எங்கள் பசங்களுக்கு அப்படின்னு எழுதியிருந்திருப்பாங்க. ஒரு உயில் எழுதியிருந்திருப்பாங்க ஆல்ரெடி முன்னாடியே. ஸோ ஏன்னா அவங்களுக்கு தொடர்ச்சியாக பசங்களே பிறந்துட்டாங்காட்டிக்கு அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு அந்த பொண்ணோட பேர் சஞ்சுவோட பேருக்கு வந்துட்டு எந்த சொத்து அப்படிங்கிற மாதிரி அவங்க எழுதியிருக்க மாட்டாங்க. அவங்க அதுக்கு முன்னாடியே இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு அந்த இடத்துல ஓரளவுக்கு மெச்சூர்டாக இருக்கிறது நம்மளோட ஜின், அதுக்கப்புறமா யூங்கி மட்டும்தான். ஸோ ஹோபியும் ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாரு. அப்பாவும் இல்லை அம்மாவில் ஒரு மாதிரி இருக்கும். இப்படியே தான் கொஞ்ச நாள் வந்துட்டு அவங்களோட ரிலேட்டிவெல்லாம் இருக்காங்க, கொஞ்சம் பார்த்துக்குறாங்க. பட் அவங்களுக்கு ஃபேமிலி இருக்குல்ல. ஸோ அவங்க வந்துட்டு ஒவ்வொருத்தராக வந்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ரொம்ப க்ளோஸான ரிலேட்டிவ் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பசங்களுக்கெல்லாம் பார்த்துக்கிறதுக்காக மெய்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சேலரி மாதிரி வந்துட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இப்போது இப்படியே வந்துட்டு ஒரு 10 இயர்ஸ் வந்துட்டு ஸ்கிப் ஆகுது. ஸோ ஸ்கிப் ஆகுறப்போ நம்ம சஞ்சுக்குட்டி வந்துட்டு ஒரு 10 வயசு இருக்கும். ஸோ அவளுக்கு 10 வயசு ஆகிடுச்சு. இப்போது வீடியோஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல விவரம், ஜின்னுக்கெல்லாம் நல்லாவே விவரம் தெரியும். அண்ட் மற்றவங்களுக்கெல்லாம் அந்த கடைசி 3 பசங்க இருக்காங்களே வாழுங்க, ஸோ அதுங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல விவரம் தெரிகிற மாதிரி ஒரு வயசாகிடுச்சு. ஸோ எல்லாத்துக்கும் வந்துட்டு சஞ்சுக்குட்டினா அவ்வளோ உயிர். ஓகேவா? ஸோ செம்ம ஹாப்பியாக வந்துட்டு பார்த்துக்குவாங்க. ஸோ இப்படி தான் ஒரு நாள் வந்துட்டு கார்டனில் விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஸோ சஞ்சுமா வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு நான் தான் போலீஸ், நீங்கள் எல்லோரும் திருட அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அவங்க வந்துட்டு திருட ஒருத்தன் தான் இருக்கணும், போலீஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்து தேடுவாங்க, நீ என்ன இத்தனை பேர்த்த திருடனா வச்சுட்டு நீ ஒருத்தி வந்துட்டு எங்களுக்கு கண்டுபிடிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை நான் தான் போலீஸ், நீங்கள் எல்லோரும் திருடம் போய் ஒழிஞ்சுக்கோங்க, நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருவா. ஸோ இந்த மாதிரி தான் எப்படின்னா சஞ்சுக்குட்டி கூட செம ஹாப்பியாக வந்துட்டு விளையாடிட்டே இருப்பாங்க. இப்படியே தான் ஜாலியாக வந்துட்டு ஒவ்வொரு டேஸும் போகும். அவளை நல்லா பார்த்துக்குவாங்க. ஒரு கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் மெய்டே வேணாம், நாங்களே இத்தனை பேர் இருக்கிறோம், நாங்களே பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு எல்லா மெய்டையும் அனுப்பியிருப்பாங்க. ஒரே ஒரு பாட்டிமா மட்டும் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு ரொம்பவே க்ளோஸ் ஆக்கிறதுனால அந்த பாட்டிமா மட்டும் அந்த வீட்டிலே வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சஞ்சுக்குட்டி நல்லா ஸ்கூலுக்கு போகிற வயசாகிடுச்சு. ஸோ ஸ்கூலுக்கு வந்துட்டு கிளம்பிட்டுருக்கா. ஸோ இவங்க எல்லோரும் வந்துட்டு எல்லாருமே ஸ்கூல் தான் போவாங்க. அதில் ஜின் மட்டும் காலேஜ் போவார். ஸோ மற்ற எல்லோரும் வந்து அதாவது ஜின் அண்ட் யூங்கி 2 பேர் காலேஜ் போவாங்க. மற்ற எல்லோரும் வந்துட்டு ஸ்கூலிங் வந்துட்டு ஹை ஸ்கூல், அப்புறம் இந்த மாதிரி சின்ன ஸ்கூல் 10th அந்த மாதிரியெல்லாம் படிச்சுட்ருப்பாங்க. ஸோ ரொம்ப குட்டி பொண்ணியாருன்னு நம்மளோட சஞ்சுமா தான். ஆக்சுவலாக ஜங்குக்கும் இவளுக்குமே இடையில வந்துட்டு ஜங்குக்கு 10th படிக்கிறாருன்னா இவள் வந்துட்டு இப்போ தான் ஒரு
எப்படி சொல்ல 5th படிக்கிறா. ஸோ 2 பேர்த்துக்குமே 5 வருஷம் கேப் இருக்கும். ஸோ இப்போ சஞ்சுமா எனக்கு வந்துட்டு இந்த மீன் தொட்டி இருக்குல்ல, ஸோ அந்த மீன் தொட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் ஒரு மீன் தொட்டியை காட்டுறா. ஸோ ஜின் அதை பார்த்துட்டு ஓகே அண்ணா நாளைக்கு உனக்கு வரும்போது வாங்கிட்டு வரேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு, காலேஜுக்கு போகிறாரு. அவருக்கு போயிட்டு என்ன நினச்சாலும் தெரியல, முன்னாடியே வந்துட்டு ஒரு மீன்லாம் விற்பாங்களே, ஸோ மீன் தொட்டியிலலாம். ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க ரொம்பவே ரிச்சு தானே, ஸோ மீன் தொட்டி விற்கிற இடத்துக்கு போயிட்டு அங்கே வாங்கிட்டு வந்து அவள் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்குள்ளே கொண்டு வந்து அவளுக்கு முன்னாடி சர்ப்ரைஸாக கொடுக்குறாரு. ஸோ அவளுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது. அண்ணா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறா. ஸோ உனக்கு பிடிச்சிருக்கா, இந்த மீனுக்கு என்ன பேர் வைக்கலாம், சஞ்சுன்னு வைக்கலாமா இல்லை ஜிமின் வைக்கலாமான்னு கேட்குறாங்க. ஏன் ஜிமின் வைக்கலான்னு சொல்கிறேன், அவனை எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறா. ஏன் அப்படின்னா ஜிமின் வந்துட்டு ஜங்கு கூட சேர்ந்து அவளோட ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் 2 பேரும் சாப்பிட்ருவாங்க. ஸோ ஜிமினையும் ஜங்குக்கே அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி கலாய்க்கிறாங்க. ஸோ அப்போ நீயே சொல்லு, ஒரு ஃபிஷ் வந்துட்டு நீ சஞ்சு, இன்னொரு ஃபிஷ் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜின் அப்படிங்கிறா. ஸோ அவளுக்கு ஜின்னா ரொம்ப உயிர். ஸோ ஜின் வந்துட்டு அப்படியே அவளை ஹக் பண்ணிவிட்டு லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அண்ணாக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு அண்ட் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நீ ஜங்கு கூட போயிடுறியா, ஜிமின் கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லவும் அவன் கூட நான் போக மாட்டேன், நான் வேணா ஹோபி அண்ணா கூட போட்டா இல்லைன்னா ஜூனியர் அண்ணா கூட போட்டா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவங்க 2 பேரும் வந்துட்டு ஹை ஸ்கூல் போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்க உனக்கு முன்னே கிளம்பிட்டாங்க, உனக்கு வேறு வழியே இல்லை, இவங்க 2 பேர்த்த விட்டு அப்படின்னா டே கூட தான் போகணும், போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டே கூடியான்னு அவள் யோசிக்கிறா. அப்படியே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு என்ன அப்படின்னா லாஸ்ட் டைம் அப்படி தான் போயிருப்பா டே கூட, இவங்க 2 பேர்த்து கூட போக மாட்டேன்னு சொல்லிட்டு டே கூட போயிருப்பா. அவர் தான் நம்ம எவ்வளோ வாழும் நம்மளுக்கு தெரியல. ஸோ என்ன பண்ணியிருப்பாருன்னா அப்படியே சைக்கிள் மீன் வேகத்தில் ஓட்டுறாங்க பேரில் ஓட்டி அவளை பயமுறுத்தி அப்படியே நேராக லாரிக்கிட்டையெல்லாம் கொண்டு போயிட்டு திருப்பி காட்டி அவளுக்கு அப்படியே உயிர் பயத்தை காட்டியிருப்பார். ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்து இப்போ பயந்துக்கிறா. ஜின் அப்படியே சிரிச்சுட்டு சரி ஓகே ஜிமின் கிட்ட சொல்கிறேன், அவனே கூப்பிட்டு போவான், சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் டேக்கு ஜிமினே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக சமத்தா வந்துட்டு கிளம்பி போகிறா. ஸோ போகிறப்போ அந்த ஃப்ளவர் வாஷ் இருக்குது, அது என்ன மீன் தொட்டிக்கல. ஸோ அதை பார்த்துட்டு அந்த மீனுக்கு வந்துட்டு கிஸ் பண்ணுறா. ஸோ ஆக்சுவலாக அது வந்துட்டு ஜின் ஓகேவா, ஜின்னு பேர் வச்ச மீன், அதுக்கு தான் கிஸ் பண்ணுறா. ஸோ அப்படியே வந்துட்டு இதை நம்ஜுன் பார்த்துட்டே இருக்காரு. அவர் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறத பாரு. இப்போ நம்ஜுன் பார்த்துட்டே இருக்கவும் அவள் பார்த்து கிஸ் பண்ணிட்டு போயிட்டா. ஓகேவா. ஸோ சஞ்சு கிளம்புண்டா ஜிமின் கூட. ஜங்குக்கு வந்துட்டு எனக்கு ஃபுட்பால் மேட்ச் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே கிளம்பியிருப்பாங்க. இப்போ வீட்டில் இருக்கிறது யார் அப்படின்னா நம்ம டேவும் நம்ம நம்ஜுன்னு தான். ஸோ நம்ஜுன் வந்துட்டு டே ரெடி ஆகிட்டு வரும்போது டே சஞ்சு இங்கே பாரு, இந்த மீன் தொட்டியில் இதுக்கு ஜிந்தன் பேர் வச்சுருக்கா அண்ட் இதுக்கு முத்தம் கொடுத்தா அப்படின்னு சொல்லவும் அப்போது நம்ம பேர்லாம் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. 2 மீன் தான் இருக்குது, ஒன்று சஞ்சுவா இன்னொன்று ஜின்னானாவா, அப்போ நம்மளாம் எங்கே போடுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேத்துக்கு ஒரு குட்டி ஜலஸ் ஆகுது. உடனே நம்ம டே வந்துட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு மீன் வேகத்தில் போயிட்டு இன்னும் ஒரு 6 மீன் வாங்கிட்டு வந்து அதுக்குள்ளே போடுறாரு. ஆக்சுவலாக தொட்டியில் போடுற மீன் வாங்கணும். இவர் என்ன பண்ணிட்டாரு, அவசரத்தில் போயிட்டு சாப்பாட்டுக்கு எல்லாம் பிடிப்பாங்களோ, ஸோ அந்த மீனில் ஜிலேபி மீன் இருக்குல்ல, ஸோ அது கூட கலராக தானே இருக்கும், அதனால சாப்பாட்டுக்கு போடுற மீனை வாங்கிட்டு வந்து உள்ளே போட்டு நார் அடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்துட்டு 2 பேரும் மாற்றி பேர் வச்சுக்கிறாங்க. இதில் அழகாக இருக்குது வந்துட்டு நம்ம 2 பேர் பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் அந்த தொட்டியில் இப்போ 8 மீன் இருக்குது. ஸோ இவங்க 8 பேர்த்தோட பேரும் அந்த மீனுங்களுக்கு இருக்கும். ஸோ 2 மீன் தான் அழகாக இருக்குது. ஆக்சுவலாக வளர்த்துற மீன், மிச்ச மீனெல்லாம் குழம்பு வைக்கிற மீன், அதை உள்ள கொண்டு வந்து போட்டுட்டு நார் அடிச்சுட்டு இவங்க அப்படி ஸ்கூலுக்கு கிளம்பிடுறாங்க. அந்த பாட்டுமே என்னடா ஒரு மாதிரி ஸ்மெல் வருதுன்னு வந்து பார்த்தா இந்த மீனெல்லாம் தொட்டிக்குள்ளே இருக்குது. ஐயோ இந்த பசங்களை நான் என்ன தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மீன் வாங்கி சமைக்கிறதுக்கு கொடுத்தாங்கன்னு நினச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த மீனெல்லாம் எடுத்து குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா. ஸோ மதியம் வந்துட்டு லஞ்சுக்கு மீன் குழம்பு தான் எல்லாத்துக்கும் ஃபுட்டு கொண்டு போகிறாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த 2 குட்டி மீனுக்குல்ல, ஸோ ஆக்சுவலாக அந்த மீன் மட்டும் பார்க்கறதுக்கு சின்ன மீனாக இருக்கவும் விட்டுட்டாங்க. இது ரொம்ப குட்டியாக இருக்குது, இது ஒரு வாய் கூட ஆகாதுன்னு சொல்லிட்டு இது பெரிய மீன் இருக்குல்ல, ஸோ அந்த 6 மீனையும் என்ன பண்ணிட்டாங்க பிடிச்சி எடுத்து க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி சமைச்சு ஸ்கூலுக்கு எல்லாத்துக்கும் இவங்க 8 பேர்த்துக்கு கொடுத்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் ஸ்கூலுக்கும் கொடுத்துட்டு அவங்க காலேஜுக்கு 2 பேர் போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு ஃபுட்டு லஞ்ச் கொண்டு போய் கொடுக்க சொல்லி டிரைவர்கிட்ட கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் கொண்டு போய் எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் ஹாப்பி. பரவாயில்லையே இன்றைக்கி பாட்டிமா மீன் குழம்பு வச்சுருக்காங்களான்னு சொல்லிட்டு ஜாலியாக ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம டே அண்ட் நம்ஜுன் இருக்காங்களோ, ஸோ அவங்களுக்கு அந்த மீன் ரொம்ப பிடிச்சிருச்சு. இன்னும் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, எங்கே வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்காங்க. ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்மகிட்டே வந்துட்டு எங்கே வாங்கியிருப்பாங்க, இது நான் போயிட்டு கேட்டுட்டு தினமும் அந்த மீன் வாங்கி கொடுக்கலாம், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க.
ஸோ இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, ஈவினிங் ஆகுது. நம்ம டேவும் நம்ஜுனும் ஒரே சைக்கிள் தான் போவாங்க. ஸோ 2 பேர் முன்னாடி வந்து உட்காந்து கதவை சாத்திக்கிறாங்க. அப்படியே தான் ஒன் பை ஒன்னாக எல்லோரும் வராங்க. இப்போ வந்துட்டு ஜிமின் அண்ட் ஜங்குக்கு 2 பேர் வந்துட்டு சஞ்சு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ சஞ்சு வந்துட்டு அப்படியே 2 பேர் மேலே உப்பு கட்டி ஏறிட்டு மாற்றி மாற்றி நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ எப்படின்னு மாற்றி மாற்றி தூக்கிக்குவாங்க. என்னதான் அவளுக்கு அவங்களுக்கு பிடிக்கலனாலும் ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்த்துக்குவாங்க. ஸோ அதனால வந்துட்டு அப்படியே ஜிமின் முதுகில் ஏறிக்கிட்டு அப்படியே முடி பிடிச்சி இழுத்திட்டு கண்ணத்தை பிடிச்சி கடிச்சிட்டு வந்துட்டுருப்பா. ஸோ டேய் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறா, தூக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி இந்த பக்கம் வீச அது ஜங்குக்கு முதுகுக்கு போயிடுவா. ஸோ இந்த மாதிரி தான் அவளை பந்தாடிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அவள் வந்துட்டு டீ விட்டு தொலைங்கடா, நான் நடந்து கூட வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடி பிடிச்சி ஆட்டிகிட்டு இருப்பான். ஸோ இப்படி தான் ஒரு வழியாக எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ ஜின் அண்ட் இவங்க 2 பேர் காலேஜ்லேருந்து வந்ததுக்கப்புறம் எங்கடா இங்கே உட்காந்துருக்கீங்க, கதை திறக்கலையா அப்படின்னு சொல்லவும் எல்லோரும் கஷ்டம், ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ஜுனா என்னடா சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கேட்கவும் எல்லோரும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்ததுக்கப்புறமா நம்ஜுனன்ட்டே 2 பேரும் அப்படியே இப்போது உள்ள ஒரு பெரிய சர்ப்ரைஸ் நமக்காக வச்சுருக்கோம், நம்மளோட ஃபேமிலி, ஓகேவா? ஸோ அது என்ன அப்படின்னா டை அப்படின்னு சொல்லிட்டு கதவை வந்துட்டு நம்ஜுன் என்ன பண்ணியிருப்பாரு, ஒரு பக்கம் கதவை நம்ஜுனும் இன்னொரு பக்கம் கதவை வந்துட்டு அது மறக்கதவை ஆக்சுவலாக ஆளுக்கு ஒரு பக்கம் தள்ள கரெக்டாக அதுக்கு அந்த பக்கம் தான் வந்துட்டு அந்த மீன் தொட்டி வந்து வச்சுருப்பாங்க. ஸோ சின்ன அப்படி கத்துறாடி மீன் தொட்டின்னு கத்துறதுக்குள்ள இவங்க நல்லா போட்டு தட்டி தள்ளியிருப்பாங்க. ஸோ அந்த கதை ஓப்பனான ஃபோர்ஸில் வந்துட்டு நம்ஜுன் கிட்ட இருக்கிற ஃபோர்ஸை மொத்தமாக கொடுத்துருப்பாரு. நம்ஜுன் பக்கம் இருந்த கதவு தான் வந்துட்டு மீன் தொட்டி அங்கே வச்சுருப்பாங்க. ஸோ போய் டப்புன்னு பட்டு அந்த மீன் தொட்டி ஃபுல்லாக உடஞ்சி அப்படியே கீழே ஊற்றிடுது. அதில் வந்துட்டு மீன் 2 மீன் கூட. ஸோ அந்த 2 மீன் மட்டும் துள்ளிக்கிட்டு இருக்குது. சஞ்சு ஓனால ஆரம்பிச்சிட்டா, போச்சுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இங்கே ஆக்சுவலாக நம்ம ஜங்குக்கு வந்து அவளை முதுகில் தூக்கி வச்சு உட்காந்துருப்பார்ல. ஸோ அங்கேருந்து இறங்க பார்க்குறா. ஸோ என்னாச்சு, அந்த கண்ணாடி தொட்டி இல்லையா, ஸோ கையிலுக்கு இது குத்திடுன்னு சொல்லிட்டு அவளை இறங்க விடாமல் நம்மளோட ஜங்குக்கு வந்து பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா அப்படியே இந்த பக்கம் இங்கே ஏறு, நானே மீனை காப்பாற்றி கொடுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து போகிறாரு. ஸோ ஜிமின் போயிட்டு அந்த மீனை அப்படியே எடுக்கிறாரு. ஸோ அந்த 2 மீனையும் எடுத்து அவசரமாக போயிட்டு ஒரு தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அப்படியே ஒரு பவுலில் போட்டுட்டு வராரு. ஸோ ஆக்சுவலாக அந்த பவுல் கொண்டு வந்து இந்தா உன்னோட மீன் சாகலை அழாத அப்படின்னு சொல்லி ஜமீன் கொடுக்கவும் அவள் இப்போ தான் பார்க்குறா, தண்ணியெல்லாம் என்ன சிகப்பு கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஐயோ மீனுக்கு இது செத்துடுச்சா அப்படின்னு சொல்லி ஜிம்மி எட்டி பார்க்க அப்புறம் தான் அவருக்கு நல்லா புரியுது. ஆக்சுவலாக அந்த பிளட்டெல்லாம் வந்துட்டு இவரோட கையிலேருந்து வந்தது. கண்ணாடி நல்லா தாறுமாறாக கிழிச்சிருக்கும். மீன் அவசரத்தில் வந்துட்டு அள்ளி எடுத்திருப்பாரு. ஸோ கண்ணாடியெல்லாம் கிழிச்சிருக்கும். அதை பார்த்ததும் மனசுக்கு மயக்கமே வந்துருச்சு. போச்சு அங்கேயே மயங்கி விழுந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் தினம் வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை இப்போ ஆசைப்பட்டு ஏதாவது வாங்கி வச்சா நம்ம டிஸ்ட்ராக்டிங்க்கு எதுவும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி உடச்சி தள்ளிடுவாங்க. இதுக்கு வந்துட்டு முழுக்க உடந்தையாக இருக்கிறது நம்மளோட டே தான். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா எந்த இடத்தையும் வந்துட்டு விடவே மாட்டாங்க, எல்லாத்தையும் ஒரு நார் அடிச்சுடுவாங்க. இப்படி தான் டேஸ்லாம் போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட பாப்பாவுக்கு வந்துட்டு இப்போது 13th பர்த்டே வரப்போகுது, ஓகேவா? ஸோ அவள் ஒரு 3 வருஷம் போகுது. இப்போ வந்து எப்படின்னா இவங்க காலேஜ் வந்துட்டு ஃபைனல் இயர் படிக்கிறாங்க. ஜின் அப்புறம் இவங்க 2 பேரும் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க பிஸ்னஸை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் இருக்காங்க. ஸோ அதுக்காக எல்லோரும் வந்துட்டு நிறையா பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம குட்டி பாப்பாவுக்கு பர்த்டே வருது, ஸோ அவளுக்கு என்ன வேணும் என்ன பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயம் யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ ஃபைனலாக அந்த டேவும் வருது. அவளுக்கு வந்துட்டு எப்படின்னா பர்த்டேக்கு வந்துட்டு பெரிய சர்ப்ரைஸாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஆசையாக இருக்கும். எனக்கு இந்த கிஃப்ட் வேணும் அந்த கிஃப்ட் வேணும் 1 மாதத்துக்கு முன்னாடியே சொல்ல ஆரம்பிச்சிடுவா. ஸோ பாப்பாவோட பர்த்டே டேட்டும் வருது. விடிஞ்சு வந்துட்டு கண்ணை முழிக்கிறா. ஸோ 7 பேராக பெட்டை ஃபுல்லாக சுற்றி நின்றுட்டுருக்காங்க. ஸோ கண்ணை முழிச்சதுமே 7 பேர் வந்துட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி கத்துவாங்கன்னு எதிர்பார்த்தா எல்லோரும் சேர்ந்து அவள் மேலே தண்ணி ஊற்றிடுறாங்க. ஸோ அவளுக்கு செம்ம டிசப்பாயிண்ட் ஆகிடுது. சஞ்சுக்கு வந்துட்டு கோந்துருச்சு. என்னடா பண்ணுறீங்கன்னு சொல்லி கத்துறா. ஸோ எல்லோரும் வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு 7 கழுத வயசாச்சு இன்னும் தூங்கிட்டுருக்கா, ஸ்கூலுக்கு கிளம்பேனாம்மா எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு பர்த்டேன்னு யாருக்கும் தெரியலையா, நான் நேற்று கூட சொன்னேனே மறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி போய் நம்மளுக்கு பர்த்டே நாமளே சொல்கிறதுன்னு யோசிச்சுட்ருக்கா. ஆனால் இவங்க யாருமே கண்டுக்கலாம். அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி அவளை ஸ்கூலுக்கு கூட யாருமே ட்ராப் பண்ணல. ரொம்ப அவளுக்கு அண்ணாயிங்காக இருக்குது. என்ன யாருமே கூப்பிட்டு கூட போக மாட்டேங்க, நிஜமே நில்லுடா அப்படிங்கிறா. வேணா நீ கிளம்பி வாடி, சும்மா தொல்லை பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் போயிடுறாங்க, ஜங்குக்கும் போயிடுறாங்க. டே வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு கண்டிப்பாக நான் கூட்டி போக நினைக்காத, எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரா. ஸோ அப்படியே தான் அவள் வந்துட்டு நம்ஜுன்னு பார்க்குறா. ஸோ நம்ஜுன் வந்துட்டு எனக்கு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாதுமா, ஆளை விடு நானே நடந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவளுக்கு மாதிரி கோவம் வருது. என் பர்த்டே கூட இருக்கும் ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாட்டிமா கிட்டே கேட்குறா. ஸோ பாட்டிமா வந்துட்டு பிறந்த நாளா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குது. ஐயோ இவங்க திடீர்னு கோமாக்கு போயிட்டாங்களான்னு சொல்லிட்டு சஞ்சு பார்க்க ரொம்ப மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுது, கஷ்டமாக இருக்குது.
போச்சு எல்லாரும் என் பர்த்டே மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக மேடம் வந்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்க. ஸோ இப்படி தான் டே ஸ்கிப் ஆகுது, ஈவினிங் ஆகுது. ஸோ எல்லோரும் முன்னாடியே வந்துடுறாங்க. சஞ்சு மட்டும் வரவே இல்லை. ஏன்னா அவளுக்கு வந்துட்டு 4:30க்கு விடுவாங்க. பட் இவங்க எல்லோரும் வேணும்னே வந்துட்டு கொஞ்சம் ஏர்லியராக வந்திருப்பாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் சஞ்சுமாவும் வரா. ஸோ சஞ்சு வந்ததுமே வீட்டை திறந்து பார்த்தா அப்படியே செம்மையாக டெக்கரேஷன் பண்ணியிருக்கு. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா வந்துட்டு காலையில் யாருமே விஷ் பண்ணலன்னு ஃபீல் பண்ணி போயிருப்பா. ஸோ வரும்போதும் ஆமாம், எல்லோரும் பர்த்டேனா பார்ட்டியெல்லாம் பண்ணுவாங்க ஈவினிங் டைமில். நமக்கு விஷ் கூட யாரும் பண்ணுறதுக்கு இல்லை. 7 பேர் ஆனால் நாங்கள் இருந்த என்ன பிரயோஜனம்? இதுக்கு நம்ம கம்முன்னு போகிற கம்மியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் ஃபீலிங்கில் பேசிட்டு வரா. இந்த பக்கம் கதவை திறந்தா ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக டெக்கரேஷனாக இருக்குது. ஸோ இவங்க 7 பேர் அந்த பாட்டிமா எல்லாருமே இருக்காங்க. எல்லோரும் ஹாப்பி பர்த்டேன்னு சாங்லாம் பாடுறாங்க. ஸோ அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவ்வளோ கிஃப்ட் இருக்குது. வீடு ஃபுல்லாக வந்துட்டு அவளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அத்தனை திங்ஸும் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ புதுசாக வந்துட்டு ஒரு அந்த மீன் தொட்டியெல்லாம் இருக்குதுல்ல, ஸோ அதெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. அதில் வந்துட்டு இப்போ 7 இருக்கும், 7 மீன் இருக்கும். இவங்க 7 + 1 8 மீனாக இருக்கும். அண்ட் இப்போ தான் வந்துட்டு அந்த பாட்டிமா மறுபடியும் பார்க்குறாங்க. என்னடா சின்ன சின்ன மீனாக வாங்கி போட்டுருக்குறீங்க, பெரிய மீனாக வாங்கி போட்டால் தான் நாங்கள் சமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பெரிய மீனாக வாங்கி போட்டால் சமைக்கிறதுக்கா அப்படின்னு சொல்லி இப்போ தான் நம்ஜுனுக்கே டவுட் வருது. ஏன்னா அன்றைக்கி ஒரு நடந்த கலவரத்தில் ஜிமின் மயக்கம் போட்டு விழுந்திருப்பாருல்ல, அதனால அவங்க வந்துட்டு மற்ற மீனை பற்றி யோசிச்சிருக்க மாட்டாங்க, அவங்க வாங்கி போட்ட மீனை. ஸோ இப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. ஆமாம், அப்படின்னா அன்றைக்கி அதுக்குள்ளே இந்த மீனெல்லாம் எங்கே? 2 மீன் தான் இருந்துச்சு, மிச்சம் 5 மீன் எங்கே போச்சு? அதாவது மிச்சம் 6 மீன் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மத்தியானம் நீங்களாம் சாப்பிட்டீங்களே, நான் தான் சமைச்சு கொடுத்தனே, நல்லா இருந்துச்சு தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும் இப்போ தான் இவங்களுக்கெல்லாம் ஷாக்காக இருக்குது. அடப்பாவி, அந்த மீன் சமைக்கிற மீனா அப்படின்னு சொல்லி இப்போ தான் இவங்களுக்கு தெரிய. அந்த பாட்டி வந்துட்டு சமைக்கிற மீனை வாங்கி தொட்டிக்குள்ளே போட்டு வச்சுட்டு என்ன ஏடா கொத்தம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பாங்க. இந்த மாதிரி தான் போடே வந்துட்டு செம்ம ஹாப்பியாக வந்துட்டு போயிட்டுருக்கோம். ஸோ கேக்கெலாம் கட் பண்ணி ரொம்ப ஜாலியாக வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு சஞ்சுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, நீங்கள் இப்படியெல்லாம் பார்ட்டி பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணியிருப்பேன். நீங்கள் யாரும் எனக்கு காலைல விஷ் கூட பண்ணலை, நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினச்சேன். இப்போ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் பார்ட்டி பண்ண பிடிக்கல அப்படிங்கிறா. ஸோ இவங்க வந்துட்டு சரி ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வேணாம், அவங்க இன்றைக்கி ஏதோ ஒரு பார்ட்டி இருக்குன்னு சொல்லிட்டு வெளில போகிறேன், நான் அவங்க கூட போயிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லி ப்ளீஸ் பண்ணி கேட்குறா. இங்கே பாரு சஞ்சு, உனக்கு 13 வயசு தான் ஆகுது, நீ அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லவும் அது வந்துட்டு நாங்கள்லாம் சின்னதாக வந்துட்டு கேக்லாம் கட் பண்ணி சாப்பாடெலாம் வந்துட்டு ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ பயப்படாதீங்க, நான் 13 வயசு ஆச்சு, நான் பெரிய பொண்ணாயிட்டேன், என்னால் வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்க முடியும், என்னை பார்த்துக்க முடியும்னு போல்டாக பேசுவோம். சரி ஓகே, போயிட்டு பத்திரமா வான்னு சொல்லிட்டு கார் டிரைவர் இருப்பாங்க. ஸோ டிரைவர் கூட அனுப்பி வைக்கிறாங்க. சஞ்சு கையில் ஃபோனும் கொடுத்து அனுப்புகிறாங்க. ஸோ போயிட்டு ஒரு 10 மணி ஆகுது. பட் வரவே இல்லை, பொண்ணு காணவே காணும். இவங்களுக்கு வந்துட்டு எங்கே அவன் இன்னும் காணமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. மாற்றி ஜிமின் போயிட்டு நம்ஜன் கேட்க சஞ்சு வந்தாலான்னு கேட்குறாங்க. இல்லையடா இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக இப்போ தேடுறாங்க, அவளை காணோம். அப்போ இன்னும் வரலையா, சரி கால் பண்ணுங்கன்னு சொல்லி கால் பண்ணால் கால் வந்துட்டு அவுட் ஆஃப் ரீச் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி பயப்படுறாங்க. டிரைவர் எனக்கு கால் பண்ணால் அவங்க ஃபோன் வந்துட்டு ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஸோ அவங்களுக்கு ஏதோ சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பித்ததும் டக்குன்னு எல்லோரும் போயிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டாக சஞ்சுமா வந்துட்டு ஒரு மெசேஜ் பண்ணியிருப்பா. என்ன அப்படின்னா ஒரு லொக்கேஷன் மட்டும் அனுப்பியிருப்பா. அதை பார்த்துட்டு சஞ்சு லொக்கேஷன் அனுப்பியிருக்கான்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துட்டு போய் தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த லொக்கேஷனுக்கு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு அங்கே தேடி இங்கே தேடி போனால் அங்கே வந்துட்டு ஒரு பெரிய நடுக்காடு, ஓகேவா. ஸோ நடுக்காடு இருக்குது. ஸோ அந்த காட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்குது. அவ்வளோ பெரிய காட்டில் அவங்க அந்த லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருப்பாங்களோ. ஸோ அதை வச்சு ட்ராக் பண்ணி போயிருப்பாங்க. பார்த்தா ஒரு மாதிரி பால் அடைஞ்ச சின்ன ஒரு வீடு மாதிரி இருக்குது. உள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்குது. ஹோபினா ரொம்ப பயப்படுறாரு. பட் இருந்தாலும் போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா அப்படியே வந்துட்டு நம்ம சஞ்சுமாவை சேராக கட்டி வச்சுருக்காங்க. அப்படியே ஜிமினுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சு. ஒரு ஓடி போய்ட்டு அவளை அவுத்து விடுறாங்கிற, அதாவது முன்னாடி பின்னாடி எங்கேயுமே பார்க்காம அவளை அவுத்து விடுறதுக்காக ஓடிருப்பார். ஸோ முன்னாடி கீழே எங்கேயும் பார்க்கல. இந்த மாதிரி ஏதாவது மூமெண்ட் எடுத்து வச்சாங்க அப்படின்னா அங்கேருந்து வந்துட்டு நிறையா அம்பெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம எடுத்து வைக்கிறப்போ அந்த சைடு வந்துட்டு நிறையா ஏரோ பவலாக இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு அப்படியே நம்மளை குத்துற மாதிரி வரும். ஸோ அது தெரியாமல் ஜிமின் முன்னாடி ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சு ஓடிருப்பார். ஸோ அந்த ஃப்ளோர்கிட்ட மிதிச்சதுமே அந்த பக்கம் இருந்து ஒரு அம்பு வந்து கரெக்டாக அவரோட செஸ்ட்டுக்கிட்ட வர வேண்டியது ஜஸ்ட்டு கையில் வந்துட்டு கிழிச்சிட்டு போயிடுது. ஸோ அவருக்கு கையில் ப்ளட்டு வருது. இப்போ தான் வந்துட்டு எல்லாத்துக்கும் புரியுது, ஏதோ வந்துட்டு கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்குது இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறாரு. ஸோ நம்ஜுன் தான் வந்துட்டு ரொம்ப ப்ரில்லியண்ட்டாச்சு. ஸோ அதனால் ஒவ்வொரு பிளேஸாக ஃபுல்லாக பார்க்குறாரு. ஸோ அவகிட்ட போகிறக்கே ரொம்ப டேஞ்சரான இடம் தான், ஆனால் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே யோசிச்சுட்டு பார்க்குறப்போ எல்லாமே கீழே தான் வந்துட்டு செட் பண்ண மாதிரி இருக்குது. அந்த ஃப்ளோரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. செவுத்து போய் தொடுறாரு, எதுவுமே ஆகலை. ஸோ அப்படின்னா செவுத்துக்கு மூலமாக எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம அவகிட்ட ரீச் ஆகணும், அவளை காப்பாற்றணும்னா
இந்த மாதிரி தான் ஏறி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் கயிறு இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஸோ எங்காவது இருக்கான்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ கயிறு எதுவும் கிடைக்கல. பட் அந்த காட்டுக்குள்ளே நிறையா பெரிய பெரிய வேர் மாதிரி இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் பிச்சு எடுத்துகிட்டு வந்து அங்கங்கே கட்டி ஒரு வழியாக வந்துட்டு அந்த செவுத்துலேயே வந்து தூரி ஆடுற மாதிரி ஆடிட்டே போயிட்டு அவளோட கட்டில் அவுத்து விட்டுறாங்க. ஸோ அவுத்து விட்டு நம்ம ஜேகே தான் வந்துட்டு அவளை அப்படியே லிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பக்கம் வராரு. ஸோ வந்து இந்த பக்கம் அந்த அந்த ஆக்சுவலாக அந்த குட்டி வீடுக்கெலாம், ஸோ அந்த வீட்டுக்கு வெளியே வந்துட்டாங்க. ஸோ வெளியே வந்ததுக்கப்புறமா பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. உன்னை யார் இப்படி கூப்பிட்டு வந்து கட்டி வச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும் தெரியல அப்படிங்கிறா. அவள் தெரியலன்னு சொல்லவும் இந்த பக்கம் ஜிமினுக்கு வேறு ஆல்ரெடி கையில் அம்பு கிழிச்சிருக்கும்ல, ஸோ அது ரொம்ப பெயினாக இருக்க ஆரம்பிக்குது. ப்ளட் கொஞ்சம் அதிகமாக ஒரு மாதிரி லீக் ஆக ஆரம்பிக்கவும் உடனே இவங்க இருந்துட்டு அவனை நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஜிம்மி வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக அந்த காட்டிலேருந்து கூப்பிட்டு போயிருப்பாங்க. மிச்சம் 5 பேர் தான் இருக்காங்க. சஞ்சுவோட சேர்த்து 6 பேர் தான் இருப்பாங்க இப்போதைக்கு. அப்படியே வந்துட்டு அவளை வெளியே கூப்பிட்டு போகிறப்போ இப்போ தான் நம்மளுக்கு டவுட் வருது. கட்டி வச்சாங்க, ஓகே, இந்த மாதிரி செட்டெலாம் பண்ணி வச்சாங்க, ஆனால் நம்ம இவளை காப்பாற்றியே கூட்டிகிட்டு போகிறோம், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையா? அப்போ யாருமே நம்மளை வந்துட்டு அட்டாக் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்ருப்பாரு. அவர் யோசித்த மாதிரியே கரெக்டாக இப்போ தான் வந்துட்டு ஒவ்வொருத்தராக வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ செம்ம ஃபைட் போகுதாங்க. எதுக்கு சண்டை போடுறாங்க, எதுக்கு அவளை கடத்தி வச்சாங்க எதுவுமே தெரியாமல் எல்லோரும் வந்துட்டு வரவங்க எல்லாத்தையும் அடிச்சு டொம்சம் பண்ணி எல்லாத்தையும் தூக்கி போட்டுடுறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஹோபி இருந்து டிரைவர் அண்ணாவே காப்பாற்றிட்டு போகலாம், அவர் எங்கன்னு சொல்லி கேட்கவும் சஞ்சுமா வந்துட்டு டிரைவர் அண்ணாவா, அவர் ஆமாம் டிரைவர் அண்ணா காணோம் அப்படின்னு சொல்கிறா. காணுமா, உன்னை கடத்திருந்தா அவர் எங்கே போயிருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்கவும் தெரியல, அவர் ஏதோ பண்ணிட்டாங்களோ என்னமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. ஸோ ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுறாங்க. அந்த அண்ணாவை தேடுற சாக்கில் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சஞ்சு மறுபடியும் மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அவள் வந்துட்டு இங்கேயே நில்லுன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனால் அவளும் வந்துட்டு ஒரு பக்கம் நான் போய் தேடுறேன்ட்டு போயிருந்துருப்பா. ஸோ ரொம்ப போல்டான பொண்ணு, அதனால் நானும் தேடுறேன்ட்டு போயிருப்பான். அப்படி போகிறப்ப பார்த்தா ஒரு இடத்துல அந்த டிரைவர் அண்ணா வந்துட்டு நின்றுட்டுருக்காரு. ஸோ பார்த்ததுமே சஞ்சு வந்துட்டு அண்ணா அப்படின்னு சொல்லி கத்துறா. ஸோ அவங்க திரும்பி பார்த்துட்டு சஞ்சு அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்டாக இந்த பக்கம் இவங்க கத்துற சத்தம் கேட்டு நம்ம பிடிஎஸ் எல்லாம் திரும்பி வராங்க. ஸோ அவங்க கத்திட்டு அவளை எங்கடா விட்டீங்கன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து பார்த்தா இங்கே டிரைவர் நான் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ ஃபைனலாக அப்பா சாமி நல்ல வேலைண்ணா நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, உங்கள் ஃபோன் ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிச்சு, ரொம்ப பயந்துட்டோம், என்ன நடந்துச்சு, என்னாச்சு, யார் இவ்வளோ கடத்தினா அப்படிங்கிற மாதிரி எல்லா கேள்வியும் கேட்குறாங்க. ஸோ அவர் வந்துட்டு அப்படியே செஞ்சுருக்கால. ஸோ சஞ்சு மாமன் மேலே வந்துட்டு கையை தோல் மேலே அப்படியே பிடிச்சிக்கிட்டு அது வந்து எனக்கும் தெரியலப்பா, ஆனால் என்ன பிரச்சனைன்னு தெரியல, என்னோடய ஃபோனை வாங்கி உடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இவங்களும் அதை கேட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி வர பின்னாடி ஏதோ அடிக்க வராங்கன்னு சொல்கிறாரு. ஸோ திரும்பி பார்த்தா அங்கே ஒருத்தருமே இல்லை. ஸோ அங்கே யார் இருக்கான்னு சொல்லி இந்த பக்கம் அந்த அண்ணா கிட்ட திரும்பி கேட்கலான்னு பார்த்தா அவர் என்ன பண்ணுறாருனா சஞ்சு தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடறாரு. ஸோ இப்போ தான் உங்களுக்கு புரியுது இத்தனைக்கு காரணம் இவர் தான் சொல்லிட்டு. ஸோ திரும்ப ஓடு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஓடி போயிட்டு அவர்கிட்ட இருந்து சஞ்சுவை காப்பாற்றுறதுக்குள்ளே போதும் ஆயிடுது. ஃபைனலாக அவர்கிட்ட இருந்து சஞ்சுவை பிடிங்கிறாங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஜிந்தா வந்து அவளை காப்பாற்றி சஞ்சு முதல்ல வீட்டுக்கு போகலாவான்னு சொல்லிட்டு அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ இப்போ வந்து இவங்களை இந்த டிரைவர் இருக்கார்ல, ஸோ அவரை அடித்து பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாங்க. ஸோ இழுத்துட்டு வந்து நம்மளோட ஜெகே தான் வந்து கேட்குறாரு, உனக்கு என்ன பிரச்சனை, உங்களை வந்துட்டு அண்ணா மாதிரி தானே பார்த்தோம், ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, குழந்தை தானே, அவளை எதுக்கு இப்படி கடத்திட்டு வந்தீங்க அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஸோ அவர் வந்துட்டு எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறாரு. ஸோ ஃபைனலாக எல்லோரும் உங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து இவரால் பழக்கப்பட்டவர், ஸோ போலீஸ் ஸ்டேஷன் வேணான்னு சொல்லிட்டு வீட்டிலே கூப்பிட்டு வந்து விசாரணை வச்சுட்ருக்காங்க இவங்களே. ஸோ டிரைவர் அண்ணாவை மாற்றி எல்லோரும் கேள்வி கேட்குறாங்க. ஸோ அந்த அண்ணா வந்துட்டு எதுவுமே பேசவே மாட்டேங்கிறாரு. அப்புறம் அண்ணா இங்கே டேக்கெல்லாம் பொறுமையே இல்லை, நம்ஜுன்னா கையை அடிக்கிறதுக்கு வாங்கியிருப்பார். ஸோ அதுக்கு மேலே அவர் எதுவும் சொல்லாமல் இருக்க முடியாதுன்ட்டு சஞ்சுமா தான் சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு புரியல சஞ்சு என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவளுக்கு அடுத்து சொல்லி அவள் தான் சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நான் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சஞ்சு எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. ஸோ சஞ்சு குட்டி அப்படியே வந்துட்டு 2 கையும் விரிச்சிட்டு ப்ராங்க் ப்ரோ அப்படிங்கிறா. ஸோ அவ்வளோதான் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் செம்ம கடுப்பாயிடுச்சு. ஸோ எல்லோரும் வந்துட்டு சஞ்சய் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வந்துட்டு அவள் சொல்கிறா, கத்திட்டே ஓடிட்டு இருக்கிறா, ஏன் காலையில் தண்ணி கொண்டு வந்து ஊற்றிட்டு இப்படி தானே சொன்னீங்க, ப்ராங்க் சிஸ்டர் அப்படின்னு, இப்போ மட்டும் என்னடா தத்தாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்கா. ஸோ எல்லோரும் வந்துட்டு ஏய் நீனு குழந்தையில குட்டிச்சாத்தா, நான் ஏன் இப்படி உயிரை வாங்குறேன்னு சொல்லிட்டு ஓடி போய் அவளை துரத்தி பிடிச்சி ஆளாளுக்கு வந்துட்டு கிள்ளி வச்சிட்ருக்காங்க. ஸோ எல்லோரும் மாதிரி ஹாப்பியாக வந்துட்டு இருக்காங்க. ஸோ டிரைவர்னா வந்துட்டு கடைசியில் என்ன கடத்தலுக்கார ஆக்கிட்டாங்க, நல்ல வேலை நம்ஜுன் கை இருக்கிறதுக்கு அடிச்சிருந்தானா அவ்வளோதான் நான் செத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காரு. ஸோ அந்த பாட்டிமா வந்து என்னடே இதெல்லாம் உனக்கு தேவையா,
என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க, பார்ட்டிக்கு போகிறதா அந்த பிள்ளை கூட்டிகிட்டு போனேன், கடத்திட்டு போயிருக்கு நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அண்ணா வந்துட்டு ஐயோ நான்லாம் கடத்திட்டு போகலம்மா, அந்த அம்மா தான் எனக்கு கடத்துகிற மாதிரி வந்துட்டு இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணுங்க, அவங்க என்னோடய பர்த்டே அன்றைக்கி என் மேலே தண்ணி ஊற்றி ப்ராங்க் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி நானும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லியிருப்பா. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனை ஆகிருந்துருக்கும். ஸோ இப்போது சஞ்சு வந்துட்டு இவங்க எல்லோரும் பிடிச்சிருப்பாங்க, எல்லோரும் கீழே போட்டு எப்படி சொல்கிறது, ஓடுனா அப்படியே எப்படின்னா கபடி விளையாடுறப்ப கீழே போட்டு பிடிச்சி போகலாம். ஸோ அந்த மாதிரி பிடிச்சிக்கிறாங்க, பிடிச்சி அமுத்திக்கிறாங்க. எங்களே இப்படி அலைவிட்டால எவ்வளோ பயந்துட்டு தெரியுமான்னு பேசிகிட்டு இருக்கவும், பக்கத்தில் கார்டன் தானே, ஸோ அது மண் தானே, ஸோ மண்ணெல்லாம் அள்ளி எல்லாத்துக்கும் கண்ணி தெளிச்சு விட்டாரா. ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் கண்ணை மூடிட்டு ஐயோன்னு சொல்லி கண்ணை தேய்க்கிறதுக்குள்ள மேடம் மிதிச்சு எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஸோ அப்படியே ஓடிட்டு இருக்கிறா. ஆனால் ஜிமின் வந்துட்டு நான் விட மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டுருக்காரு. கையில் வேறு கட்டு வேறு இருக்குது. ஸோ கையில் கட்டு போட்டுட்டு ஓடி வந்துட்டுருக்காரு. ஸோ அவன் வந்துட்டு டேய் முதல்ல அது ஒரிஜினல் ரத்தமே இல்லைடா பைத்தியக்காரா, நிஜமா உனக்கு என்ன வலிக்குதா அப்படின்னு கத்திட்டு ஓடி இருக்கா. அப்போ தான் ஜிமின் நின்று யோசிக்கிறாரு, ஆமாம் வலிக்கல ஆனால் ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிறாரு. டே பைத்தியமே, அது ரத்தமே இல்லைடா, என்ன இப்படி சாவடிக்கிற அப்படின்னு சொல்லவும், இப்போ மறுபடியும் கட்டை ஊற்றி பார்த்தா அவர் கையில் சின்ன காயம் கூட இல்லை. ஸோ எல்லாமே ஒரு பெயிண்ட்டு அப்படியே கீழே ஊற்றுற மாதிரி பண்ணியிருந்துருப்பாங்க. ஸோ அது வந்து அதுக்குள்ளே இவர் பார்த்து ரத்தம் நினச்சி பயங்கர ஆர்ப்பாட்டம் பண்ணி மயங்கியே விழுந்திருப்பார். ஸோ அப்படியே அவளுக்கு செம சிரிப்பாக இருக்குது. சஞ்சு சிரிச்சுட்டே ஓடிட்டு இருக்கிறா. இங்கே ஜிம்முக்கு செம பல்பு. அந்த பக்கம் அப்படி தான் இவங்க வந்துட்டு நீ பாரு உன்னை விட மாட்டே பாருன்னு துரத்திட்டு இருக்க. இப்போ கையில் கிடைக்கிறதெல்லாம் தூக்கி இவங்க எல்லாத்து மேலேயும் எரிஞ்சிட்டு சஞ்சு அப்படி க்யூட்டாக சிரிச்சுட்டே ஓடிட்டு இருக்கா. அண்ட் ஒரு இடத்துல ஓடி போயிட்டு ஸ்டக் ஆகிட்டே என்ன ஆகுதுன்னா கால் தடுக்கி விழுந்துடுறா. ஸோ விழுந்ததுக்கப்புறம் பார்க்குறா அந்த இடம் வந்துட்டு ஒரு செம பிளேஸாக இருக்குது. என்ன அப்படின்னா அண்டர் கிரவுண்டில் வந்துட்டு இந்த வாட்டர்லலாம் எப்படி சொல்கிறது, தண்ணிக்குள்ளெல்லாம் மீன்லாம் இருக்கும். ஆனால் அண்டர் கிரவுண்டில் இருந்து பார்த்தா அது அப்படியே நம்ம சீத்ரூவாக தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்த வந்துட்டு இவங்க ரெடி பண்ணியிருக்கிறாங்க மேடமோட பர்த்டேக்கு. அப்படியே அவளுக்கு செம்ம ஹாப்பியாகிடுது. இது நீங்கள் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஏன்னா அவளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அந்த தண்ணிக்குள்ளே இந்த மாதிரி சின்ன சின்ன ஐயோ அதுக்கு ஏதோ பேர் சொல்லுவாங்க இங்கிலீஷில் எனக்கு தெரியலடியே, அந்த இடம் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி வீட்லேயே வந்துட்டு அந்த கார்டனுக்கு வெளியே அந்த சைடு இந்த பக்கமாக இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எத்தனை நாளாக இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. மேடம்க்கு ரொம்ப பிடிச்சிருது. ஸோ அவள் அப்படியே அதை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு அந்த பக்கம் பார்த்து ஒவ்வொரு மீனாக வந்து தொட்டு பார்த்து ஓடிட்டு இருக்கிறா. ஸோ இவங்க அப்படியே 7 பேர் அப்படியே வந்தாங்க நின்று கையை கட்டி நின்று அப்படியே அவள் சிரிச்சுட்டு ஓடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே க்யூட்டாக சிரிச்சிட்டு இருக்கிறதோட இந்த ஒன் ஷாட்டை நான் இப்போதைக்கு முடிச்சுக்கிறேன் டியர். அண்ட் எனக்கு வந்துட்டு இது எப்படி இருக்குதுன்னு தெரியல, பட் இது மாதிரி சொல்கிறது இதே தான் ஃபஸ்ட் டைம். ஸோ எனக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல, எனக்கு யாருக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, யாரை விடுறது, யாரை சொல்கிறது எதுவுமே புரியல. 7 பேர்த்துக்கும் ஒன்றா சொல்லணும், ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளே சொல்லணும் அப்படின்னா அது ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கூட சொல்லுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே வடியா சொல்லிட்டா அதெல்லாம் அன்றைக்கி ராகவிடியை நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தீங்களே. ஸோ எல்லா ஸ்டோரியும் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து நமக்கு ஞாபகம் இருக்கும், எப்போ எத்தனை நாள் கழித்து பார்த்தாலும் அது ஞாபகம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்களே. ஸோ ஆக்சுவலாக நான் சின்ன பார்க்க போட்டது வந்துட்டு ஒரு எமர்ஜென்சியில் போட்டேன். ஏன்னா ஒரு 10 நிமிஷம் இருக்கும், நான் அந்த ஸ்டோரி முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்துட்டு சீக்கிரம் அந்த வெட்டிங்லாம் ஆடுற மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு முடித்தேன். ஏன்னா ஊர்லேருந்து ரிலேட்டிவ் வந்தாங்க. ஸோ அவங்க வரத்துக்குள்ளே நான் வந்துட்டு அதெல்லாம் முடித்தாதான் உண்டு. இல்லை அப்படின்னா எனக்கு 2 நாளுக்கு வந்துட்டு ஒன் ஷாட்டே போட முடியாது. ஸோ கிட்டத்தட்ட பாதி ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க வராங்கன்னு தெரியும். அதனால் வந்துட்டு அவசரமாக முடித்ததன் காரணமாக அது வந்துட்டு உங்களோட மனசை நிற்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டேன். பட் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நல்லபடியாக ஸ்டோரி போடுவேன் நம்புகிறேன். ஓகேவா. ஸோ ப்ளீஸ் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணதுக்கு ரொம்ப சாரி. அண்ட் எனக்கு அடுத்த ஸ்டோரிக்கு டைட்டில் வேணும், டைட்டில் கொடுங்க யாருனாவது. ஓகே டா.